Good morning, everyone. We are going to see one Tamil paper today. This Tamil MCQs are there in this for DRA examination. Debt recovery agent examination is very important examination, which is conducted by IIB. So this question paper in Tamil medium students who wants this is the latest paper, which is give you a clear idea how the paper will be. உங்களுக்கு இந்த பேப்பர்ல எந்தெந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க, என்னென்ன போர்ஷன்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பேப்பரோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோல கொடுக்குறோம், கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க வந்து எக்ஸாம் எழுதியும் பார்க்கலாம். இந்த தமிழ் பேப்பர் எம்சிக்யூஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த லிங்க் வரும். உங்களோட நேம் டீடைல்ஸ் கேட்கும். உங்க நேம் இங்க கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் குவிஸ் அப்படின்னீங்கன்னா முதல் கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஒரு வீடு வாங்க பெரும் கடனில் பிணையம் எது? இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறப்ப நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படிங்கிறப்ப அதுல எதை பிணையமா வைப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடன் பெறப்பட்ட வீடின் மீது ஈடுனா பிளட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் பெற்ற வீடின் மீது பந்தகம், அதாவது ஹைபோத்திகேஷனல் சார்ஜ் அப்படிம்பாங்க. கடன் பெற்ற வீடின் மீது அடமானம், அதாவது மார்ட்கேஜ். ஸோ இதுதான் சரியான விடை. ஒரு வீடு வாங்க பெறும் கடனில் பிணையம் அப்படின்னு எதை காமிப்போம் அப்படின்னா அந்த வீட்டோட பத்திரத்தையே நம்ம மார்ட்கேஜ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். கல்வி கடன் பெற முடியாத பிரிவு யாது? கல்வி கடன் அப்படிங்கிறப்ப இந்தியாவுல உயர்கல்விக்கு அப்படின்னு தான் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அயல் நாடுகள்ல படிக்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்கூல் லெவல்ல நம்ம பண்றப்ப நமக்கு வந்து கல்வி கடன் வந்து ஸ்கூலிங்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள உயர்கல்விக்கும் கொடுப்பாங்க. அயல் நாட்டுல போய் ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் கொடுப்பாங்க. ஈடு செய்யப்பட்ட மாத தவணை கணக்கிடுவது இஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இஎம்ஐ வந்து அசல், வட்டி மற்றும் தவணை. இப்ப நீங்க 24 தவணையில கட்டுறீங்களா? நான் 60 தவணையில கட்டுறேன், நான் 25 வருஷத்துக்கு கட்டுறேன், ஒருத்தர் 10 வருஷத்திலே கட்டி முடிக்கிறாரு அப்படின்னா அதை பொறுத்துதான் அது அமையும். ஸோ பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் த லோன் அப்படிங்கிறத பொறுத்தது. 4வது கேள்வி பாருங்க. தனிநபர் கடன் யாவை? தனிநபர் கடன்னா இண்டிவிஜுவலா கொடுக்கக்கூடிய லோன்ஸ், பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன மாதிரி லோன்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா வீட்டு கடன்கள் கொடுப்பாங்க. அவருக்கு வீடுங்கிறது ஒரு பேசிக் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு இப்ப எல்லாம் போகணும்னா நிச்சயமா வண்டி இருந்தாதான் அவர் வேலை பார்க்க முடியும். அவர் பிசினஸ் பண்ணணும்னா வண்டி வேணும், இந்த வண்டியில தான் சாமான்லாம் ஏத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு வாகன கடனும் கொடுக்குறாங்க. அதை தவிர தனி நபர் கடன்கள் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனல் லோன்ஸ்லயும் கன்சியூமர் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரீட்டைல் லோன்ஸ்னு சொல்லுவாங்க, தனிநபர் கடன்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டு கடன், வாகன கடன் மற்றும் தனிநபர் கடன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வணிக நிறுவனங்களுக்கு கடன் அப்படின்னு வந்தாலோ, இந்த பிசினஸ் கடன் அப்படின்னு வந்தாலோ அது தனிநபர் கிடையாது. அதனால இந்த நிறுவனங்கள்னு வந்தா அதை எடுக்க வேண்டாம். கம்பெனி, பிசினஸ்க்கு தனியா வேற லோன். கடன் அட்டை உபயோகத்தில் பணிகளுக்கு உரிய தொகையை செலுத்தும் வங்கியின் பெயர் என்ன? இப்ப கடன் அட்டையை ஒருத்தர் உபயோகிக்கிறார், ஒரு கிரெடிட் கார்டு அப்படிங்கறத தான் நம்ம இங்க கடன் அட்டை அப்படின்னு சொல்றோம். கிரெடிட் கார்டை ஒருத்தர் உபயோகிக்கிறப்ப அதுக்குரிய நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு உடனே வந்து இமீடியட்டா ஒரு பேங்க் பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்கள வந்து கையகப்படுத்தும் வங்கி, அக்வேரிங் பேங்க் அப்படின்னு சொல்றோம். கார்டு இஷ்யூயிங் பேங்க் கிடையாது, கமர்ஷியல் பேங்க் கிடையாது, அவங்க பிசினஸ் வச்சிருக்காங்களோ அவங்களோட பேங்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்தும் வங்கி அல்லது கலெக்ஷன் பேங்க் இல்லாட்டி அக்வேரிங் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பேங்க் தான். கிரெடிட் கார்டுக்கு அதை உபயோகிச்ச உடனே அவங்களுக்கு போட்டுருவாங்க. இப்ப நான் ஒரு பெட்ரோல் போடுறேன், கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு பெட்ரோல் போடுறேன், உடனே அவர் பணம் கேட்பாரு. ஆனா 45 நாள் கழிச்சுதான் நான் கிரெடிட் கார்டுக்கு பில்லு கட்டுவேன், வீட்டுக்கு பில்லு வந்த பிறகுதான். ஆனா
அவருக்கு உடனே வந்து அந்த அக்வேரிங் பேங்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருந்து பில்லு வந்து கலெக்ட் பண்ணி நம்மள்ட்ட இருந்து பணம் அங்க போகும். வங்கியில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கடன் மற்றும் முன்பணம் எந்த பகுதியில் இடம்பெறும்? ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னா பேலன்ஸ் ஷீட். ஒவ்வொரு பேங்க்லயும் ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. இதெல்லாம் செலவு, இதெல்லாம் வரவு அப்படின்னு போடுவாங்க. ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் அப்படிங்கிறத வந்து எந்த பக்கம் போடுவாங்கன்னா, அசெட் சைட் போடுவாங்க. ஏன்னா ஒரு பேங்க பொறுத்த வரைக்கும் அதனால தான் அவங்களுக்கு வருமானம் ஜெனரேட் ஆகுது. அதுதான் சொத்துக்கள். அதனால கடன் மற்றும் முன்பணம், அட்வான்ஸ் அண்ட் லோன்ஸ் 2மே அசெட் சைடு போஸ்ட் பண்ணுவாங்க. தனிநபர் வாகன கடனை எப்படி திரும்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிநபர் வாகன கடன் அப்படின்னா அவங்க வந்து புதிய வாகனமாக இருந்தால் 60 மாதங்கள்லையும், பழைய வாகனம் செகண்ட் ஹேண்ட் வண்டி ஏதாவது வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து 24 மாதங்கள்லையும் கொடுக்கணும். விருப்பம் போல் செலுத்தலாம்னு சொல்ல முடியாது. விவசாயிகளுக்கு வந்து அவங்க தனிநபர் லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டக்கூடியவங்களுக்கு தான் வந்து விவசாய அதாவது கொடுக்குற தனிநபர் லோன் கொடுப்பாங்க. விவசாயிகளுக்கு தனிநபர் வாகன கடன்ங்கிறது கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சரை கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. மிகச்சரியான விடையாக இருந்தாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. அதனால எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணலாம். ஆனா 50 மார்க் 100க்கு 100 கேள்விகள் கேட்பாங்க. 2 மணி நேரம் டைம் இருக்கு. 100 கேள்விகளுக்கும் நீங்க விடையளிக்கணும். 50 மார்க் வாங்கினாதான் பாஸ். ஸோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய எக்ஸாம். வாடிக்கையாளர் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகம் உபயோகிக்கும் போது வங்கியின் பொறுப்பிற்கு என்ன பெயர்? ஸோ பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்னா லாக்கர். லாக்கரை ஒருத்தவங்க யூஸ் பண்றப்ப வாடிக்கையாளர் அந்த பேங்க் வந்து வாடகைக்கு விடுபவராக இருக்காங்க, வாடகைக்கு எடுத்துட்டவங்களா கஸ்டமர் இருக்காங்க. சரியான வாக்கியங்கள் யாவை? வங்கிக்கு புதிதாக துவங்கப்பட்ட கணக்குகளை 6 மாதங்களுக்கு கண்காணிக்க வேண்டும். சட்டப்படி வாடிக்கையாளர் தவறாமல் பாதுகாக்க வேண்டும். மேற்கண்ட 1 மற்றும் 2 2மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்ப நீங்க இதுல இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு கரெக்டான பதில் வந்து கடைசியில நம்ம சப்மிட் கொடுத்த உடனே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரிதான் நம்ம எக்ஸாம்லயும் நம்ம போட்ட கேள்விகள் எல்லாமே உடனே டிஸ்பிளே ஆயிடும். ஸோ சப்மிட் கொடுக்குறப்ப ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ரிவ்யூ பார்த்துட்டு ஃபைனலா சப்மிட் பண்ணுங்க. ரகு தன் கடன் கணக்கில் தவணை தொகையை முறையாக செலுத்தி வருகிறார். அக்கடனை எவ்வாறு அழைக்கலாம்? ரெகுலரா கட்டிட்டு வராங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அசெட், தரமான சொத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 50 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 50 கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்ப 10 கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைம் பார்த்துக்கோங்க. இப்ப நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆச்சா, 5 நிமிஷம் ஆச்சா அப்படின்னு ஒரு டைமையும் ட்ராக் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது டெபிட் கார்டுல உபயோகப்படுத்தின உடனே வந்து என்ன ஆகும்னா அதுல நம்ம போட்டிருந்த பணம் அதுக்கான பணம் வந்து உடனே டெபிட் ஆயிடும். இப்ப நான் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறேன், டெபிட் கார்டை யூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அதற்குரிய அந்த பணம் வந்து டெபிட் ஆயிடும். அதுதான் வந்து டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுல டைம் கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு 40 நாள் 45 நாளுக்கு அப்புறம் எப்ப பில்லு வருதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அது உடனே 60 நாளைக்குள்ள கட்டிடணும். கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப கரெக்டா கட்டாட்டி வட்டி அதிகமாக வரும். அதனால அதை சீக்கிரமா கட்டிடணும். ஏன்னா அதுக்கு அதிகமான வட்டி. தவணைகள் தவறும் ஆபத்துக்கள் வங்கிக்கு இதன் மூலம் ஏற்படுகிறது. டெபிட் கார்டை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா கிரெடிட் கார்டை பத்தி இவங்க கிரெடிட் கார்டுல பொருளை வாங்கிட்டு கட்டாதப்ப பேங்குக்கு நிறைய பணம் என்பிஏ ஆகி வெளியில நிக்கிற ஒரு ரிஸ்க், ஹை ரிஸ்க் வந்து இருக்கு. வாடிக்கையாளரை சந்திப்பது கடன் வசூலில் முதல்ல போன் பண்றது முதல் படி. அவங்கள்ட்ட போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட சந்திக்க போகிறது 2வது படி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கடன் மீட்பு முகவர் வாடிக்கையாளர் சந்திக்க அவர் அலுவலகம் செல்கிறார். அங்கு அவர் இல்லாததால் கடனாளியின் நண்பர்களுக்கு கடன் பற்றிய விவரங்களை தெரிவிக்கிறார். இது சரியா? யார்கிட்டயுமே நம்ம வந்து அவங்க அவங்க கொலீக்ஸ்டையோ அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்டயோ ரிலேட்டிவ்ஸ்டையோ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நாங்க கடன் வாங்க வசூல் பண்ண வந்திருக்கோம் அவங்க அப்படிங்கன்னு சொல்லக்கூடாது.
அதனால ஒரு வாடிக்கையாளரோட அனுமதி இன்றி சொல்ல. கருப்பு பணம் சட்டபூர்வமானது, செயல்படுத்தப்படும் நிலைகள் மற்றும் வகைகள் யாவை? சோ கருப்பு பணம் அப்படின்னாவே இடம்பெறச் செய்தல், அடுக்கடுக்காக வைத்தல், ஒன்றுபடுத்துதல் அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கும். மணி லாண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளேஸ்மெண்ட், லேயரிங் அண்ட் இன்டகிரேஷன், PLI அப்படின்னு இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. இடம்பெற செய்தல் அப்படின்னா அது ஒரு செலக்ட் பண்ணுவாங்க ஒரு இடத்த. இந்த இடத்துல போதை மருந்து கடத்துறதுக்கு இது சரியான இடம். ஒரு பஸ் ஸ்டாண்டோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, இல்லாட்டி ஒரு காலேஜோ, ஒரு மீட்டிங் பாயிண்டோ, இது மாதிரி ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டிரான்சஸ் அதிகமா கொடுக்கறதுனால யார்கிட்ட இருந்து யாருக்கு பணம் போகுதுன்னு தெரியாம வைப்பாங்க. அது அடுக்கடுக்காக வைத்தல். வந்த பணம் எல்லாம் இவங்க பேருக்கே திருப்பி வந்துற மாதிரி ஒயிட்டா மாத்தி இவங்க அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது சட்டபூர்வமாக சம்பாதிக்காம அக்கிரமமான நிலையில ஒருத்தவங்க சம்பாதிக்கிறப்ப அந்த பணத்தை ஒயிட்டா மாத்துறதுக்காக அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. சோ இடம்பெற செய்தல், அடுக்கடுக்காக வைத்தல் மற்றும் ஒன்றுபடுத்துதல் என்ற 3 நிலைகள் வந்து ஒரு மணி லாண்டரிங்ல இருக்கு. கடன் அட்டை விதிமுறைகளின்படி எவ்வளவு தொகை திரும்ப செலுத்தினால் கடனை தவணை கடந்தவர் என்னும் அவப்பெயரை விற்கலாம்? சோ குறைந்தபட்ச தவணை செலுத்தலாம், இல்லாட்டி முழு தவணை செலுத்தலாம், மாற்றி அமைக்கப்பட்ட தவணை துணை செலுத்தலாம், அதிகபட்ச தவணை துணை செலுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் டியூ அப்படிங்கிறதையே நம்ம வந்து கட்டிட்டோம்னா அட்லீஸ்ட் ஃபுல்லா 30,000 கட்டணும் என் கிரெடிட் கார்டுக்கு, என்னால கட்ட முடியல அப்படின்னா அதுல 7% இது டிஎஸ்டி, இது வந்து ஜிஎஸ்டியும் இந்த இன்சூரன்ஸும் இந்த அமௌண்ட்டும் சேர்த்து இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அதை மட்டும் நீங்க கட்டிடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா கிரெடிட் கார்டு பில்லுல 2 அமௌண்ட்டும் ஒரு மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு போட்டுப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம கட்டிட்டா அட்லீஸ்ட் நமக்கு 90 டேஸ் வரைக்கும் டைம் கிடைக்கும். தகவல்கள் ஏன் சுருக்கமானதாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும்? ஏன்னா நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளா கரெக்டா அவங்கள்ட்ட சொல்றப்ப 2 நிமிஷம் தான் பேசணும் ஒரு காலர்ட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கெல்லாம் வந்து ஒரு டெலிகாலரா இருக்கிறப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், அவங்க டைம் வந்து ரொம்ப முக்கியம். அதனால இன்னொன்னு வந்து கரெக்டா நம்ம அப்பதான் கன்வே பண்ணணும். சார் நீங்க ராம்குமார் தானா, நான் உங்கள்கிட்ட தான் பேசுறேன்னா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி டிஆர்ஏ இந்த ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து பேசுறேன், இந்த ஐசிஐசி பேங்க்ல இருந்து பேசுறேன், SBI லோன் வாங்கியிருக்கீங்களா, இந்த கால் ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. சார் இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேங்க்யூ, நைஸ், ஹாவ் அ நைஸ் டே சார், நான் உங்களுக்கு 12th அன்னைக்கு வந்து பாக்குறேன். அதாவது ஒரு எண்டு வந்து கரெக்டா அந்த கன்க்ளூஷன் ஆஃப் த கால் சொல்லிட்டு முடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுறப்ப கால விரயம், தகவல் பரிமாற்றம் இரண்டும் நடக்க வேண்டும். அதனால மேற்கண்ட 1 மற்றும் 2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு கடன் கணக்கில் 13 மாதங்கள் தவணை தொகை செலுத்தப்படவில்லை என்றால் அக்கடனை எவ்வாறு அழைக்கலாம்? 3 மாசம் கட்டாட்டியே நம்ம வந்து அது சப்ஸ்டாண்டர்ட் அசட்டுக்கு போயிடுது அப்படிங்கிறோம். தரமான சொத்துல இருந்து தரம் குறைந்த சொத்துக்கு போயிருது. அங்க ஒரு 12 மாசம் வெயிட் பண்றாங்க. சோ மொத்தமா 13 மாசம் கட்டல அப்படின்னா அது சப்ஸ்டாண்டர்ட் அசட்ல இருக்கும். அங்க இருந்து 12 மாசம் கட்டல, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் கட்டல, 15 மாசம் முடிஞ்சிடுச்சுன்னா சந்தேக சொத்துக்கு போகும். அங்க ஒரு சந்தேக சொத்து நிலை 1, 2, 3 அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. So 36 months வந்து it will be there in doubtful asset, then it will move to loss asset. தனிநபர் கடன் பெருக காரணம் என்ன? தனிநபர் கடன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பொருட்களை நிறைய வாங்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி 2 சம்பளம் வருதுல்ல, பொண்ணு சம்பாதிக்கிறா, பையன் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தரோட இதை வந்து ஒரு வீடு கட்ட வாங்கிடலாம், ஒருத்தரை வந்து வண்டி வாங்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பணத்தை அப்படின்லாம் நம்ம நினைக்கிறனால சரி 2 பேருக்கு 2 வண்டி இருக்கட்டும், ஒரு வண்டி பத்தாது, அப்படி நம்ம ஒவ்வொன்னா வந்து அந்த பொருட்களை அதிகமாக வாங்கி உபயோகிக்கும் பழக்கம் வந்து நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு அது போகும். அதனாலதான் 1 மற்றும் 2. தொலைபேசியில் வாடிக்கையாளர் அனுமதியோடு எத்தனை மணி வரை எடுக்கலாம்? காலையில 9 மணில இருந்து காலையில 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வித் பர்மிஷன் ஆஃப் த பேங்க் வந்து இல்லாட்டி 7 o'clock வரைக்கும் தான் கால் பண்ணலாம். அனுமதியோடு அப்படின்னு கொடுத்துருக்கறனால இங்க பாத்தீங்கன்னா
with permission of the bank, you can call up to 9. கடன் வசூல் முகவர் மற்றும் வங்கிக்கு இடையான ஒப்பந்தப்படி கீழ்கண்டவற்றில் எது தவறானது? சொந்த செலவு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப இப்போ நம்ம ஒரு தட்ட பணம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து அங்க ரெசிப்ட் போட்டு கையில கொடுத்துடணும். இல்லாட்டி லிங்க்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லலாம். கேஷா வாங்குறதே அவாய்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை வாங்கி சொந்த செலவு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். கடன் வசூல் முகவர் வாடிக்கையாளர் தொலைபேசியில் அழைக்கும் போது அறிவுறுத்தப்பட்டில் எண்ணிலிருந்து மட்டுமே அழைக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து கரெக்ட் பாயிண்ட். எந்த எண்ணிலிருந்து அனைத்து எண்ணிலிருந்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்லியிருக்க இப்போ ஒரு அட்வைஸ்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அவருக்கு இந்த நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ல இருந்து தான் அவங்க கால் பண்ணணும். எல்லார்ட்டையும் போய் வேற வேற நம்பர், ஓ நம்பரை கொடு நான் கால் பண்றேன், அவர் என் நம்பரை பார்த்தா எடுக்க மாட்டாரு அப்படின்னு வேற நம்பர்ல இருந்து பண்ண கூடாது. அன்னோன் நம்பர்ல இருந்தெல்லாம் கால் பண்ண கூடாது. கூடுதல் பிணையம் என்றால் என்ன? கூடுதல் பிணையம்னா அடிஷ்னலா நம்ம காமிக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி. இப்ப பிரைமரி செக்யூரிட்டியா ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு அதிகமாக அதற்கான சம உரிமையுடன் கூட ஒரு வயலையும் காமிக்கிறேன், ஒரு வீடு லோன் வாங்குறேன், வீட்டு பத்திரத்தையும் வச்சிருக்கேன், அவங்க அதுக்கு வந்து கொஞ்சமா கம்மியா கொடுக்குறாங்க, 10 லட்சம் கொடுத்தா பத்தாது, எனக்கு 20 லட்சம் இருந்தாதான் அங்க வந்து வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறப்ப நான் வயலையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி, அடிஷனல் செக்யூரிட்டி, கூடுதல் பிணையம் அப்படின்னு அதுதான் நம்ம சொல்றோம். கடனாளியின் கடனுக்காக வங்கி சரிசமமான உரிமையுடன் அணுகக்கூடிய உரிமை. கடன் வசூலில் வாடிக்கையாளரின் ரகசியம் காக்கப்பட வேண்டும். கடன் வசூல் பண்றப்ப நிச்சயமா ரகசியம் அப்படிங்கிறது ஏன்னா ஒருத்தவங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க ஆபீஸ்லயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ சொல்லக்கூடாது. கான்பிடென்ஷியாலிட்டி ஹேவ் டு பி மெயின்டைன்ட். ஒரு வாடிக்கையாளர் வங்கியில் பணம் முதலீடு செய்யும் போது வங்கியில் அவருடைய தன்மை என்ன? பணத்தை அவர் போடுறாரு அப்படிங்கிறப்ப அவரை வந்து பேங்க்ல பணம் போட்டிருக்காரு. சோ வந்து பேங்க்குக்கு அவர் பணம் போட்டிருக்காரு, ஹீஸ் அ கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் வந்து டெப்டாரா இருக்காங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியவர்களாக பேங்க் இருக்காங்க. பேங்க் வந்து கடனாளர். வங்கியின் அவருடைய தன்மை என்ன? வங்கியில் அவருடைய தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடனை அளிப்பவராக அவர் இருக்கார். கடன் ஆளர் அப்படின்னா கடனை அளிப்பவர் அப்படின்னு. அதை திருப்பி கொடுப்பவர் தான் பேங்க். நம்ம வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம் பேங்க்ல அப்படிங்கிறப்ப கிரெடிட்டாரா கஸ்டமர் இருக்காரு, பேங்க் வந்து அதை திருப்பி கொடுக்க வேண்டிய கடனாளியாக பேங்க் இருக்காங்க, டெப்டாரா பேங்க் இருக்காங்க. கடனாளர் அப்படின்னா கிரெடிட்டார், கடனாளி அப்படின்னா டெப்டார். ஒரு வாடிக்கையாளர் வங்கியை அறங்காவலராக நியமித்தால் வங்கியின் தன்மை என்ன? சோ அறங்காவலர் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் அப்படிங்கிறப்ப ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அறங்காவலர். பாரபட்சமற்ற அடமானம் அல்லது பதிவு செய்யப்பட்ட அடமானம் எத்தகைய பிணையம் மீது ஏற்படுத்துகிறது? வீடு மற்றும் நிலம் அப்படின்னு வரப்பதான் மார்ட்கேஜ் அப்படிங்கிறதே பண்றாங்க. அதாவது அசையாத சொத்துக்களுக்கு தான் வந்து மார்ட்கேஜ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ரெஜிஸ்டர்டு மார்ட்கேஜ், இன்னொன்னு வந்து ஈக்வேட்டட் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரபட்சமற்ற அடமானம் அப்படின்னா ஈக்வேட்டட் மார்ட்கேஜ், அதாவது பத்திரத்தை வச்சு கொழுந்துருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி இன்ஸ்டால்மெண்ட், வீட்டோட இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம கட்டின உடனே எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, நம்ம இஎம்ஐ கடைசி லாஸ்ட் இஎம்ஐ பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா பணத்தையும் கட்டிட்டாங்கன்னா அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்துக்கலாம். பதிவு செய்யப்பட்ட அடமானம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் மார்ட்கேஜ், அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம எழுதி கொடுத்துட்றோம். மார்ட்கேஜ் டீட் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து வீடு மற்றும் நிலங்களுக்காக, அசையாத சொத்துக்களுக்காக எழுதக்கூடிய ஒன்றாக இருக்கு. எத்தனை நாள் தவணை தவறினால் ஒரு தனிநபர் கடன் தரம் குறைந்ததாக ஆகும் அப்படின்னா 90 நாட்களுக்கு மேல் அப்படின்னு எடுத்துப்பாங்க. 90 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டாண்டர்ட் அசட் சப் ஸ்டாண்டர்ட் அசட்டாக, தரமான சொத்து தரம் குறைந்த சொத்தாக மாறி. நடப்பு கணக்கை பொறுத்த மட்டில் பொருந்தாதது எது? இதுக்கு வட்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வட்டி கிடையாது.
இது வந்து ஒரு ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் வணிகர்கள் அப்படின்னா வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். ஒரு கேட்பு வைப்பு நிதியை சார்ந்தது அப்படின்னா டிமாண்ட் ஆன் டிமாண்ட் அக்கவுண்ட் அப்படிம்பாங்க. அதாவது கேட்கிறப்ப பணம் கொடுப்பாங்க. ஆன் யுவர் டிமாண்ட் தே வில் பே யூ. ஆனா இதுக்கு ஜீரோ காஸ்ட், அதாவது கணிசமான வட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல ஒரு பொருந்தாத ஒன்றாக இருக்கு. பற்று வசதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல ஓடி ஃபெசிலிட்டியும் கொடுக்கும். நிஷா தனக்கு கிரேட் இந்தியன் பேங்கியால் வழங்கப்பட்ட கடன் அட்டையை உபயோகித்து ஸ்மார்ட் ஷாப்பிங் சென்டர் எனப்படும் வணிகரிடம் பொருட்களை வாங்குகிறார். இந்த வணிகர் ஈசி பேங்க் வணிகத்தின் வாடிக்கையாளர். இந்த விற்பனையில் வணிகருக்கு முதலில் பணம் கொடுப்பார் யார்? இப்ப அந்த பேங்க் வந்து இப்ப ஸ்மார்ட் ஷாப்பிங் சென்டர் அவங்களுடைய பேங்க் வந்து ஈசி பேங்க் தான் இல்லையா? அந்த பேங்க் வந்து உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அவங்க தான் வந்து அக்வைரர் பேங்கா இருப்பாங்க. அப்புறமா கிரெடிட் கார்டு பில்ல கொடுத்து அவங்க கலெக்ட் பண்ணி. வாகன கடனில் பிணையம் எது? எந்த வாகனம் வாங்கியிருக்கோமோ அந்த வாகனம் வந்து ஹைபாத்திகேஷன் ஆஃப் தட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் வாகன பந்தகம் அப்படிங்கிறது. தங்கத்துக்கு தான் ஈடு அப்படின்னு சொல்லுவோம். வாகன ஈடுன்னு சொல்ல மாட்டோம். வாகன அடமானம்னு சொல்ல மாட்டோம். அசையாத சொத்துக்களுக்கு தான் அடமானம்ங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துவோம். மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபாத்திகேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் வாகன பந்தகம், வாகன பிணையம், வாகன பந்தகம் அப்படிங்கிறத உபயோகம். கடன் அட்டை உபயோகிக்கும் போது கடனாக கருதப்படும். ஆமா, கிரெடிட் கார்டுல நீங்க வாங்கினாலும் 45 நாளைக்குள்ள அவங்க பே பண்ணிட்டாலும் கிரெடிட் கார்டு பில்லு வந்து நம்ம அதை கட்டி முடிக்கிற வரைக்கும் அதுவும் ஒரு லோன் தான். கடன் வசூல் முகவர் வங்கியின் கடன் வசூல் கொள்கைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். ரொம்ப முக்கியமா அவங்க வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்யூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க, சாஃப்டா பேசுங்க, மரியாதையா நடத்துக்கோங்க, நிறைய ரிமைண்டர் கொடுத்துட்டு வந்துருங்க. ஜென்டில் ரிமைண்டர்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா அவங்க நல்ல படிச்சவங்களா நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப வந்து 3-4 கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க, 2 லோன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அவங்க கட்டாம இருப்பாங்க. ஸோ இந்த பேங்க்ஸோட வசூல் கொள்கைகளை பின்பற்றுவது மிக மிக அவசியம். மின்சார உபகரணம் வாங்க வழங்கப்படும் கடன் என் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அதை வந்து நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க. தரமான சொத்து என்பது எது? தரமான சொத்து அப்படின்னா செயல்படாத சொத்துக்கள் அல்ல. இட்ஸ் நாட் அ பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லணும். நான் பர்ஃபார்மிங் அசெட் அல்ல அப்படின்னு சொல்லணும். செயல்படாத சொத்துக்கள் அல்ல அப்படின்னா இட் இஸ் அ பர்ஃபார்மிங் அசெட். அது செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சொத்தை தான் தரமான சொத்துன்னு சொல்றோம். கிரெடிட் கார்டு உபயோகத்தால் பயன் அடைந்தவர்கள் யார்? இது வந்து பேங்க்குக்கும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதுனால நல்லது. கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற பேங்க்ஸுக்கும் வந்து நிறைய கமர்ஷியல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. மெர்ச்சன்ட் இந்த கிரெடிட் கார்டு ரிலேட்டட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு மெர்ச்சன்ட்டுக்கும் வந்து கார்டு இருக்கு, ஸ்வைப்பிங் இருக்குன்னு நிறைய பேர் பொருள் வாங்குவாங்க. அன்னோன் கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கிடைப்பாங்க. கார்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து உடனே ஸ்வைப் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஒரு பிரிண்டட் அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் லோன் சாங்ஷன் ஆகி அந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ மேலே குறிப்பிட்டுள்ள 1, 2 மற்றும் 3. கடன் அட்டையால் வியாபாரிக்கு என்ன அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக விலைக்கு வித்து பணம் திரட்ட முடியாது. வாடிக்கையாளருக்கு சிரமம் இல்லாததால் வியாபார பெருக்கம். வந்து ஒருத்தருக்கு ஒரு கிரெடிட் கார்டுல ஒரு பொருளை பணத்தை வித்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜை வித்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து 20,000 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த காலத்துல அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? ஆனா இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம செக் பண்ணிக்கிறோம். கிரெடிட் கார்டுல வாங்கினா ஃப்ரிட்ஜ் 15,000 ரூபாய் ஃப்ரிட்ஜை 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா உடனே வந்து நம்ம அது மாதிரி போய் வாங்குறோம். ஸோ ஒவ்வொருவருக்கு வந்து ஒவ்வொரு விலை அப்படிங்கிறது கொடுக்க முடியாது, அதிக விலையும் வைக்க முடியாது. ஸோ பணத்தை கையாள ஒரு பணம் கொடுக்கணும், சில்லறை கொடுக்கணும், அந்த மாதிரி இதுவும் இல்லை. வீட்டுக்கடன் திரும்ப செலுத்தும் கால அளவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர கால கடனாகவும் இருக்கலாம். சில பேர் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு கட்டுவாங்க, சில பேர் 10-15 வருஷத்துல கட்டிடுவாங்க. ஸோ அது குறுகிய கால கடன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3 வருஷத்துக்குள்ள எல்லாரும் வீட்டு வேலை 40 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு 2 கோடி 4 கோடின்னு வாங்கிட்டு உடனே கட்டிடுவாங்களா? குறுகிய காலத்துல கட்ட முடியுமானா
சோ நடுத்தர கால கடனாகவோ நீண்ட கால கடனாகவோ இருக்கு. மேற்கண்ட 2 மற்றும் 3 கடன் மீட்பு முகவரின் தனிநபர் திறமைகள் யாவை? சோ பணிவுடன் நடந்து கொள்வது, தீவிர பண்பற்ற செயல்பாடுகள், பொறுப்பற்ற தன்மை, மேற்கண்ட அனைத்தும். கடன் மீட்பு முகவர் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவரு பண்பற்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்பற்ற தன்மை இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும். ஒரு ஏஜென்ட் வந்து அவர் சொந்த வேலையா நினைச்சு அந்த வேலைய பண்ணணும். எம்பதியோட பார்த்து நடந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கடன் மீட்பு முகவர் சிறப்பாக செயல்பட தேவையான குணநலன்கள் என்ன? சோ ரொம்ப பலவந்தம் பண்ணணும். சில நேரம் வந்து நீ எப்ப வேணா கட்டுப்பா அப்படின்னு விட்டுறக்கூடாது. இங்க பலத்தை காமிப்பது அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, பலவந்தம் பண்ணணும். அவங்கள கொஞ்சம் கம்பல் பண்ணும். சார் 16ஆம் தேதிக்குள்ள கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2000 குறையும், 3000 குறையும். அதனால தான் சொல்றோம். இப்படி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நெறைய ஆயிடுமே! அதனால சொல்றோம் அப்படின்னு அத நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும். பலத்தை காமிப்பதுன்னா, இங்க ட்ரூ டிரான்ஸ்லேஷன் சில நேரம் Googleல போடுறாங்க. இந்த மாரி இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க. ஆ பலத்த காமிக்கிறதுன்னா, அடிக்கிறது, மிரட்டுறது அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. பலவந்தம் பண்றது அப்டின்னா, வலியுறுத்தி சொல்றது. இன்னைக்கு நீ வச்சேன்னா உனக்கு A+ கிரேடுப்பா அப்டின்னா, குழந்தைங்க வப்பாங்க இல்லையா? அதுக்காக நம்ம சொல்லுவோம். சார் நீங்க இதுக்குள்ள கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்ட்ல வாங்குனீங்கன்னா, ஆ ஃப்ரிட்ஜ் விலை 5000 கம்மியாகுது சார். ரூ. 10,000க்கு வந்துரும். அப்டின்னா, அந்த மாரி இருக்கத நம்ம சொல்லணும். கிரேட் இண்டியன் பேங்க் வங்கியால் வழங்கப்பட்ட கடன் அட்டையை உபயோகித்து ஸ்மார்ட் ஷாப்பிங் சென்டர் எனப்படும் வங்கியுடன் பொருட்களை வாங்குகிறார். இந்த வணிகர் ஐஸ் பேங்க் எனும் வங்கியின் வாடிக்கையாளர். இந்த விற்பனையில் வணிகருக்கு முதலில் பணம் கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கையகப்படுத்தும் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்வயரிங் பேங்க் தான் அவங்களுக்கு வணிகருக்கு முதலில் பணம் கொடுப்பவராக இருக்கு. கீழ்கண்டவற்றில் ஈடு வைக்க முடியாதது எது? ஈடு வைத்தல் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பிளட்ஜ் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சோ வியாபாரிகளிடம் உள்ள இயந்திரங்கள் அப்படிங்கிறத வந்து ஹைபாத்திகேஷனல் சார்ஜ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். சரக்குகள் இருந்தாலும் இப்ப நீங்க பெயிண்ட் தயாரிச்சு வச்சிருக்காங்க, இல்ல நிறைய ஃப்ரிட்ஜ் தயாரிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சரக்கு இருந்தாலும் அதையும் வந்து ஈடு வைக்கலாம். நிலம் மற்றும் கட்டடம் அப்படிங்கிறப்ப அதுல வந்து மார்ட்கேஜ் டீடு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க. சோ சார்ஜிங் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இது எல்லாமே பண்ண முடியும். ஆனா வைக்க முடியாதது எது அப்படின்னா, ஒரு ரயில்வேல வாங்கின ஒரு டிக்கெட் அத போய் நம்ம பிளட்ஜ் பண்ண. கடன் அட்டைக்காக இயல்பான தவணை காலம் எவ்வளவு? 45 டேஸ்ல இருந்து 60 டேஸ் வரைக்கும் தான் நம்ம கிரெடிட் கார்டுக்காக டைம் குடுக்குறோம். தனிநபர் வாடிக்கையாளர் பிரிவு எப்படி அழைக்கப்படுகிறது? தனிநபர் வாடிக்கையாளர் பிரிவு அப்படின்னாவே அது ரீட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். சில்லறை கடன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம இதுல சொல்றோம். ஐசி சிப் இன்டகிரேட்டட் சர்க்யூட் வட்ட கூட்டிணைப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்மார்ட் கார்டுல தான் முதல்ல எல்லாமே என்கிரிப்டடா இருந்த வேர்ட்ஸ், பேங்க் நம்பரு இதெல்லாம் கூட செக்யூர்டா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சர்க்யூட்ல முதல்ல வச்சாங்க. இப்ப எல்லாத்துலயுமே வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரியே எல்லா இடத்துலயுமே சர்க்யூட்ட வைக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய ஆதார் கார்டுல கூட சர்க்யூட் வச்ச கார்டு வருது. பான் கார்டுல கூட சர்க்யூட் வச்சு கார்டு குடுக்க போறாங்க. சோ இந்த மாரி பண்றப்ப அதோட இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகும். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எனப்படும் நிகர வட்டி வருமானம் அப்படின்னா என்னன்னா, வைப்பு தொகை மூலம் பெறப்பட்ட கடன் செலவினம் போக மீதம் உள்ள தொகை. கடன் மூலம் பெறப்பட்ட வட்டியின் மைனஸ் வைப்பு தொகைக்கு ஆகும் செலவினம். இப்ப நான் வந்து ஒரு 10,00,000 வந்து ஒருத்தர்ட்ட கடன் வாங்கியிருக்கேன். அத 10,00,000 நான் வந்து பாத்தீங்கன்னா, பேங்கே வந்து அதுக்கு வந்து ஒரு 10% வாங்கிக்கிறாங்க. வண்டி லோன் அது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல 10% வருது. இங்க நான் அந்த 10,00,000 வந்து அவர்ட்ட பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா, ஒரு 4% குடுத்துர்றோம். ஸோ 10% நமக்கு வருது. அதுல ஒரு 4% குடுத்துட்டோம்னா, 6% அப்படிங்கிறது நமக்கு மார்ஜின்ல கிடைக்கும். அதாவது நம்மளுடைய வருமானமாக இருக்கு. வட்டி வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க.
தனிநபர் வாடிக்கையாளர் பிரிவு எப்படி அழைக்கப்படுகிறது? ரீட்டைல் பிரிவு. இந்த கேள்வி 2 முறை வந்திருக்கு. கீழ்க்கண்டவற்றில் தவறானது எது? இதுல வந்து பாருங்க, ஒரு கடனாளி கடன் திரும்ப செலுத்த வேண்டிய கடன் தொகை. அனைத்து கடனாளிகளும் கடனை திரும்ப செலுத்துவதில் மற்றவர்கள் அல்ல. கடன் முகவர் வாடிக்கையாளரின் நம்பிக்கைக்கு உரியவராக இருக்க வேண்டும். இதுல தவறானது கேட்டிருக்காங்க. இப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது தான். திரும்ப செலுத்த வேண்டிய தொகை அப்படிங்கிறதும் வந்து ஒரு ரைட் ஸ்டேட்மெண்ட் தான். திரும்ப செலுத்துவதில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் டிஃப்ரெண்டான பர்சன்ஸ். ஒருத்தர் ஒரு காரணத்துக்காக பணம் கொடுக்க முடியாது. இன்னொருத்தர் வேற காரணத்துக்காக வேலை மாத்திருப்பாரு, பணம் கொடுக்க முடியாது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வசூலுக்கு போறப்ப அவங்களோட கஸ்டமர் ப்ரொஃபைல நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இவங்களுக்கு எந்த டைம் போனா சூட்டபிளா இருக்கும், இவங்கள்ட்ட எப்படி பேசினா சூட்டபிளா இருக்கும், எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். கையெழுத்து இட முடியாத படிக்காத நபருக்கு என்ன வங்கி சேவை கிடைக்காது? கையெழுத்து போட தெரியாது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு காசோலை வழங்கும் உபயோகிக்கும் இது வந்து கிடைக்காது. அவங்களுக்கு பாஸ்புக் கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து செக் புக் வந்து செக்ல கையெழுத்து போட முடியாதுன்னு கொடுப்பாங்க. கடன் மீட்பு முகவர் சிறப்பாக செயல்பட தேவையான பண்புகள் யாது? அவங்க செய்திகள், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும். கரெக்டா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். சார் 16ஆம் தேதி கட்டணும், 5ஆம் தேதி டியூ டேட்டு, இப்படி கட்டுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த லிங்க் இவ்வளவு நாள் எக்ஸ்பயர் ஆயிரும், அதுக்குள்ள இதை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சிஆர்ஆர் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கீழ்கண்டவற்றில் தவறானது எது? கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் மீட்பு முகவரின் முதல்வருக்கும் இடையே உள்ள ஒப்பந்தத்திற்கு இருவரும் கட்டப்பட்டவர்கள். இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். மட்டில்லா அதிகாரங்கள் உண்டு அப்படிங்கிறது. ஒரு டிஆர்ஏக்கு வந்து பேங்க்காரங்க தான் வந்து தள்ளுபடி செய்யவோ, ஒரு கடனை வந்து அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணவோ, இல்ல ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கவோ எல்லாருக்கும் எல்லா அதிகாரமும் இருக்கிறது பேங்கருக்கு தான். பேங்க்குக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரு கடன் மீட்பு முகவர், ஒரு ஏஜென்ட்டுக்கு இல்ல. மட்டில்லா அதிகாரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது தவறானது. தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறப்ப நம்ம ஒரு ஃப்ளோல எது கரெக்ட் எது கரெக்ட்னே திங்க் பண்ணிட்டு வந்திருப்போம். திடீர்னு இந்த மாதிரி கேட்கிறப்ப நம்ம தடுமாறிடக்கூடாது. கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணணும். அனைத்து நடப்பு கணக்குகளிலும் வாடிக்கையாளரின் பணத்துக்கு வட்டி கிடையாது அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். சேமிப்பு கணக்குக்கு பணத்துக்கு வட்டி உண்டு அப்படிங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பணத்துக்கு நடப்பு கணக்குல வந்து கொடுப்பாங்க வட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அது நோட் பண்ணிக்காங்க. 2005ல 31 மார்ச்ல வந்து தரம் குறைந்த சொத்து எத்தனை மாதங்கள் வரைக்கும் இருக்கலாம்? அந்த ஸ்டேஜ்லயே, அதாவது 3 மாசத்துல அது 90 டேஸ்க்கு அப்புறம் என்பிஏ ஆன பிறகு 12 months they can wait there. Like it can be continued for 12 months அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அப்பதான் கொண்டு வந்தாங்க. கடன் கணக்கு தரம் குறைந்த கணக்காக 12 மாதங்களுக்கு மேல் செயல்பட்டால், தரம் குறைந்ததாக ஆகணும்னாவே 3 months ஆன பிறகு, அப்புறம் ஒரு 12 months ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஸ்டேஜ் வந்து சந்தேக சொத்து, சந்தேகத்துக்குரிய சொத்தாக மாறும். 15 months கம்ப்ளீட் ஆயிடுது. தரம் குறைந்த சொத்தாக ஆகுது அப்படிங்கிறப்ப 3 months, 12 months ஆயிடுது. 3 + 12 அப்படிங்கிறப்ப 15 months. பிளக்ஸி அண்ட் ஹைபிரிட் கணக்கு என்றால் என்ன? பிளக்ஸி டிபாசிட்ஸ் அப்படின்னாவே அதை பத்தி எல்லா பாயிண்ட்ஸையும் இதுல கொடுத்துருக்கோம். வங்கியாளர் ஒரு வைப்பு கணக்கு துவங்கினால் போதும். ஒரே ஒரு டெபாசிட் அக்கௌண்ட் ஒண்ணு வச்சுட்டா போதும். அவங்க வந்து அதுல ஒரு ஏற்பாடுகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல 2 லட்சம் இருக்கு, இதுல 1 லட்சம் இருக்கு, இவ்வளவு ரூபாய் இருக்கு, இதுல 10,000 மட்டும் வச்சிருங்க, 20,000 மட்டும் வச்சிருங்க, மீதி எல்லாம் நீங்க வர்ற பணத்தெல்லாம் எனக்கு வந்து அதுல இதா போட்டுருங்க, எஃப்டியா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஓவர்ல பணத்தை இங்க இருந்து அங்க சுவிட்ச் ஓவர் பண்ணி எஃப்டியா கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க.
நீங்க திடீர்னு இதுல இருந்து 40,000 50,000 பணம் எடுக்கிறீங்கன்னா அத எஃப்டியை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு இங்க பணம் கொடுத்துருவாங்க. இப்ப எஃப்டியை க்ளோஸ் பண்ணி வரப்போ 1% தான் போகும். ஆனா உங்களுக்கு பணம் உடனே வந்துடும். ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஓவர் இருக்கும். அதுதான் வந்து கலப்பு வைப்பு நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளக்ஸி அண்ட் ஹைபிரிட் டெபாசிட். வட்டி விகிதம் சந்தை விலைக்கு ஏற்ப மாற்றி விதிக்கப்படும். அந்த வட்டி விகிதத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், நிலையற்ற வட்டி விகிதம். அங்க சந்தையில மாற்றங்கள் ஏறி இறங்கறதுக்கு தகுந்த மாதிரி லிபார் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் இன்டர்நேஷனல் பேங்கோட பெஞ்ச் மார்க்ல இருந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு ஒரு ஹைக் ஆகுதா, கூடுதா, குறையுதா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இங்க வட்டி விவரங்கள் கூடும் குறையும். அதுதான் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை பயமுறுத்தும் குணம் கொண்டவர்களை எவ்வாறு அழைக்கலாம்? சில பேர் வந்து போன் பண்ண உடனே கத்திடுவாங்க. ஏன்னா அவங்க டிஆர்ஏ அப்படின்னு நம்ம சொன்ன உடனே கத்திடுவாங்க. ஏன்னா சரி இவங்க கத்தி விட்டுருவாங்கன்னு அடுத்த தரம் பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு. கோபத்தோடும் உக்ரத்தோடும் நடந்து கொண்டு தனது செய்திகளை நிறைவேற்றி கொள்பவர்கள். ஸோ சும்மா கத்தி வேலையை சாதிச்சுக்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கொஸ்டின்ஸ். எதுக்குன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து நம்ம கடனை பத்தி பேசினா பிடிக்காது. அதனால அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியாது. அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் எடுத்து சொல்றப்ப அவங்க உங்களை பயமுறுத்துறவங்களா இருக்கலாம், மிரட்டுறவங்களா இருக்கலாம். நீங்க அவங்களையும் கரெக்டா கையாளணும். எவ்வளவு பிசினஸ் என்ன பேசணும் அவ்வளவுதான் பேசணும். வெரி ப்ரொஃபஷனல் டாக் வில் பி குட். அதிகமாக இப்ப கடனை பற்றி தகவல்கள் கேட்டாங்கன்னா சொல்லலாம். வேற நிறைய விஷயங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, சார் எனக்கு வேற இது இருக்கு, நான் அடுத்த தடவை வரப்போ உங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு வந்தேன். நாராயணன் வங்கி கணக்கில் ரூபாய் 3000 முதலீடு செய்துள்ளார். அவருக்கு 4% தனி வட்டி விகிதத்தில் எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4% அப்படின்னா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு 40 ரூபாய் கிடைக்கும். 3000 ரூபாய்க்கு 120 ரூபாய் வட்டி. தனிநபர் கடன் அட்டையை பெற முடியாத சேவை இது. தனிநபர் கடன் அடைய முடியாத சேவை அப்படின்னா ஒரு பயண செலவு, திருமண செலவு இது எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய பர்சனல் லோன்ல கொடுப்பாங்க. வீட்டுக்கடன் அப்படிங்கிறதும் வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் கடன் அடைய முடியாத சேவை அப்படின்னு எதுவும் இல்லை. ஒருத்தவங்க எனக்கு கல்யாணம், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னாலும் வந்து பர்சனல் லோன்ல வாங்கிக்கலாம். பர்சனல் லோன்லயே பாத்தீங்கன்னா திருமண செலவுன்னு வாங்கிக்கலாம். ஏதாவது கன்சியூமர்ல டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லியும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கடன் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒன்று இல்லையா? அது இதுல வரும். எதையும் சாதிக்க எதிர்க்காத பண்புகளின் அறிகுறிகள் என்ன? ரொம்ப பேர் வந்து கடனை வாங்கிட்டு நிறைய கடனை வந்து வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புண்பட்ட நெஞ்சம், அவமரியாதை, சாதனையற்ற சாக்கு போக்கு சொல்லும் குணமுடையவர்களாக இருப்பாங்க. இப்ப எதிர்ப்பு மற்றும் தனக்கு அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. நீங்களே பார்க்கலாம். வரதுக்கு முன்னாடியே போயிருவாங்க, பேச மாட்டாங்க. இவங்க வந்தா இதுக்குதான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க கண் பார்வை பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட காசு இல்லைங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு நற்பண்புகளை உடைய கண் பார்வை, இயல்பாக செயல்படுதல் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எதையும் எதிர்க்காத பண்புகளின் அறிகுறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க புண்பட்ட நெஞ்சம், அவமரியாதை, சாதனையற்ற சாக்கு போக்கு சொல்லும் குணம் அப்படிங்கிறது. ஸோ இவங்க எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கண் பார்வையை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். நம்மளை ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கண் பார்வை வந்து சரியாக இருக்காது. அவங்க வந்து எதையோ பார்த்துட்டு பேசுவாங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா அவங்கள நம்ம டிஃபிகல்ட் டெப்டார் அப்படின்னு சொல்றோம். இல்லாட்டி அவங்க ஒரு இயல்பான பார்வை உடையவராக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து புண்பட்ட நெஞ்சம், அவமரியாதை, சாதனையற்ற சாக்கு போக்கு சொல்றாங்கன்னா நிறைய கடன் வாங்கி கடன் சுமையெல்லாம் ஆளா இருக்காங்க, அதனால அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க மேலே குறிப்பிட்ட அனைத்தும் எடுத்துக்கலாம். ஏடிஎம் விரிவுபடுத்தவும். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்.
ஒரு டெல்லர் அப்படிங்கிறவர் ஒரு போஸ்ட் ஆக்சுவலி இந்த பேங்க் வந்து ஒரு டெல்லர் அப்படின்னு ஒருத்தர் கவுண்டர்ல இருப்பாங்க. அவங்க தான் வந்து நமக்கு ஏதாவது வேணும்னா நமக்கு உரிய விளக்கங்கள் சொல்லக்கூடியவராக இருப்பாங்க. சார் இந்த பில்லுக்கு எப்படி கட்டணும், இந்த இது வாங்கணும், வித்ட்ராயல் ஃபார்ம் எடுத்துக்கலாமா, இதுக்கு இந்த ஃபார்ம் போட்டுக்கலாமா, இதுக்கு எப்படி பண்ணணும், இது என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறப்ப நமக்கு சொல்லக்கூடியவங்கள தான் டெல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெல்லர் செய்யக்கூடிய வேலையை ஒரு மெஷினே பண்றது, அதுதான் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்றோம். வங்கிக்கு வருமானம் எந்த வழிகளில் கிடைக்கிறது அப்படின்னா, கடன் வழங்குதல் மற்றும் மூலம் வட்டி, வட்டி அல்லாத இதர வருமானங்கள். அதாவது ஒரு லாக்கர் வச்சிருக்காங்க பேங்க்கு, இல்ல ஒரு கலெக்ஷனுக்கு செக் போட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு இதர வருமானங்களாக. நீரஜ் ஒரு புதிய வங்கி கணக்கு துவங்க அடையாள புகைப்படம் மற்றும் தேவையான ரொக்க பணம், கேஷ் இருந்தாலும் எது இருந்தாலும் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விலாச நிரூபண சான்றிதழ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. சோ ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க ஒரு ஆளும் இல்ல. வங்கிகள் கணக்கு துவங்க கடைபிடிக்கும் விதிமுறைகள் கேஒய்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இப்ப அவர் துவங்குவது அந்தந்த வங்கியை பொறுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப அவங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அவர் திருச்சிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு, மெட்ராஸ்க்கு வேலைக்கு போயிருக்காரு. அந்த மெட்ராஸ்ல அதே கம்பெனி தான், அதனால அவங்க வந்து அதே கம்பெனில சேலரி அக்கௌண்ட் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப அந்த வங்கி வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. கேஒய்சி நாங்க வாங்கிட்டு கொடுத்துட்றோம், அவர் வீடு தேடி செட்டில் ஆகட்டும், அப்புறமா நாங்க அவர்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேங்க் கிட்ட போய் பண்றப்ப இது அவரோட சேலரி அக்கௌண்ட் வேற எங்கேயோ இருக்கு, இப்ப எங்களால இங்க கொடுக்க முடியாது, ரெசிடென்ஸ் ப்ரூஃபோட வந்தா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேங்க். கேஒய்சி எந்த வருடம் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. 2007ல தான் வந்து ஃபுல்லா அமல்படுத்தினாங்க. 2005லே சொல்லிட்டாங்க நீங்க இந்த மாதிரி கேஒய்சி வாங்கணும்னா, ஒரு பேங்க்ல ஒரு 15,000 அக்கௌண்ட், 17,000 அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். எல்லார்ட்டையும் அந்த பேனு இல்லாட்டி ஒரு ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி அப்டேட் பண்றதுக்கு 2007 ஆச்சு. வாடிக்கையாளரை தெரிந்து கொள் என்ற ஆர்பிஐயின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். கூட்டுறவு வங்கிகள் மட்டும் பின்பற்றா போதுமா, பாரத தேசத்தில் பணிபுரியும் வெளிநாட்டுகள் வங்கிகள் மட்டும் போதுமா, பாரத தேசத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும், அது கூட்டுறவு வங்கியா இருந்தாலும் சரி, பிரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க் யாரா இருந்தாலும், நேஷனலைஸ்ட் பேங்க் யாரா இருந்தாலும் ஆர்பிஐயோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணும். கடன் மீட்பு முகவர் கடனாளியுடன் தொடர்பு கொள்ளும் முறைகள் யாவை? போன் பண்ணி பார்க்கலாம், கடிதம் லெட்டர் ஆர் இமெயில் போடலாம். அவங்க போன் நம்பர் எடுக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒரு அந்த அட்ரஸ்ல போய் பார்க்கலாம். அட்ரஸ்ல நேர்ல பார்க்க முடியல, அந்த அட்ரஸை காலி பண்ணி போயிட்டாங்க அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து போய் ஒரு இமெயிலும் கொடுத்தோம். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே. பொது உடைமை வங்கிகளை குறிப்பிடவும், அதன் மூலதனம் யார் வசம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொது உடைமை வங்கி அப்படின்னா ஐஓபி, எஸ்பிஐ, ஆர்ஆர்பி இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கத்திடம் பாதிக்கும் மேலான பங்குகள் இருக்கும், மீதி வந்து பப்ளிக் 49% வரைக்கும் அவங்ககிட்ட ஷேர். ஒருவருடைய கணக்கில் பாக்கி தொகை இருக்கும், ஆனால் அவருக்கு வங்கிக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் அத பணத்தை திருப்பி கட்ட வேண்டியவராக இருக்கிறார். அவருக்கும் வங்கிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவர் வந்து பாக்கி தொகையை கட்ட வேண்டிய கடனாளியாக இருக்காரு, பேங்க் வந்து கடனாளர், கடனை அருள்பவராக பேங்க் இருக்காங்க. சோ கடனாளி, கடனாளர் ரொம்ப கரெக்டா பாத்துக்கோங்க. டெப்டார் அண்ட் கிரெடிட்டார். தொலைபேசி அழைப்பு கடன் வசூலில் முதல் படி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு தான் பேசிட்டு தான் அடுத்து போய் நேர்ல சந்திக்கணும். அவர் பக்கத்துல வீட்டுலதான் இருக்காரு, இந்த அட்ரஸ் தான் எனக்கு தெரிஞ்சதுதான், போன் பண்ணாம போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப போன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் போய் அவங்கள நேர்ல பார்க்கணும் அப்படின்னா அது மாதிரிதான் பண்ணணும். கடன் கணக்கில் 100 நாள் தவணை தொகை செலுத்தப்படவில்லை என்றால் கடன் கணக்கை எவ்வாறு அழைக்கலாம்? 100 நாள் கட்டலைன்னா 90 டேஸ்க்கு அப்புறமே அது வந்து அது சப்ஸ்டாண்டர்ட் அசெட், தரம் குறைந்த சொத்தாக மாறுகிறது. ஆர்பிஐ வகுத்துள்ள கொள்கையின்படி கடன் வசூல் முகவர் வாடிக்கையாளர் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ வாடிக்கையாளரை எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அனுமதி பெற வேண்டும், சுயகர்வம் பாதிக்க கூடாது, நன்மை மதிப்பு, அதாவது ஒரு குட்வில் அப்படிங்கிறது இருக்கணும். அவங்களோட ஒரு பிரைவசி, அவங்களோட அனுமதி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். மேலே உள்ள அனைத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். லிசனிங் ஸ்கில்ஸ், கவனித்து கேட்கும் திறன் உள்ளவர் அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா, கவனித்து கேட்பவராக இருக்கணும். டெப்டார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். தனி மனிதனின் முன்னேற்றத்துக்கு தேவை அல்லாத பண்புகள் யாவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சுமூகமான உறவு இருக்கணும், முறையான நடைமுறை பாவனை இருக்கணும், 1 2 ரெண்டுமே இருக்கணும். இல்லாதது அப்படின்னு பார்த்தா ஏதும் இல்லை. இந்த மாதிரி அல்லாதது எது, பொருந்தாதது எது, இந்த மாதிரி நெகட்டிவாக கேட்கக்கூடிய கேள்விகள் 10 12 கேள்விகள் இருக்கும். ராங் ஸ்டேட்மெண்ட் எது, இந்த மாதிரி கேட்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பதில் கொடுக்கறப்ப பார்த்து கொடுங்க. திலீப் தன் கணக்கில் 2 தவணை முறையாக செலுத்தினால் கடந்த 5 மாத தவணை செலுத்தவில்லை. 5 மாசம் கட்டல அப்படின்னா அது பக்கெட் 5ல இருக்காங்கிறப்போ அது தரம் குறைந்த சொல். வாடிக்கையாளர் கேஒய்சி எல்லாருமே கரெக்டா கொடுத்துருக்கு, பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, அவங்க பேங்கோட சர்வீசஸ யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஒரு பேங்கோட கஸ்டமர். கஸ்டமர்னா அவர் வந்து ஒரு ஏடிஎம் யூஸ் பண்றாருன்னா அவர் கஸ்டமர் கிடையாது. அவர் அங்கே அக்கௌண்ட்டும் வச்சிருந்தாருனா தான் அது கேஒய்சியும் அவங்க கொடுத்துருக்காங்க, கேஒய்சிய மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் வந்து இல்லீகலா எதுவும் ப்ராசஸும் பண்ணல, ஹி இஸ் மானிட்டரிங், பேங்க் இஸ் மானிட்டரிங் ஹிம் அப்படிங்கிறப்ப அவங்களதான் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம். கடன் மீட்பு முகவர் தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் யாவை? ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல் மற்றும் நடத்திய அலகுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமாக இது தெரிஞ்சிருந்தாலே, ஏன்னா இன்னைக்கு ஒரு டம்ப் வரும், அதுல வந்து கடனாளியோட முழு விவரங்கள் இருக்கும், அடுத்த மாசம் வந்து வரப்ப வேற டீடைல்ஸ் வந்துடும். ஸோ அவர் ஏன் கட்டல, அது கடன் வந்து பர்சனல் லோனா, அது பிஎல் இருக்கா, இல்லாட்டி அது கிரெடிட் கார்டு லோனா, என்ன அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கும். ஆனா ரிசர்வ் வங்கியோட கைட்லைன்ஸ், பேங்கோட கைட்லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கடன் மீட்பு முகவர் வாடிக்கையாளரின் வீட்டுக்கு செல்கிறார். ஒரு வீட்டுக்கு போன பிறகு அவர் வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில் கடன் மீட்பு முகவரின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அவரை பின்தொடர்ந்து போவீங்களா? அவரை திரும்ப வர வரைக்கும் வீட்டிலேயே உட்காந்துருப்பீங்களா? நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? வேற ஒரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்துருவீங்களா? இங்கதான் வந்து மனிதநேயத்தோட நடந்துக்கணும். எல்லாரும் ஒரு எமர்ஜென்சில போறப்ப சரி போயிட்டு வாங்க சார், நாளைக்கு இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு. மாதவனின் வாகனம் வங்கியில் பந்தக பணிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தக பணிவுன்னு போட்டாங்க. பந்தக பணிவு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அண்ட் மாதவன் 2 பேர் பேர்லயும் ஹைபாத்திகேட்டட் வெஹிக்கிளா இருக்கிறதுனால பதிவு செய்யப்படும். இவர் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கட்டி முடிச்சுட்டாரு, 24 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கியிருக்காரு, 24வது இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டாருன்னா இவர் பேருக்கு ஃபுல்லா டிரான்ஸ்பர். ஒரு கடன் மீட்பு முகவரின் கருத்து பரிமாற்றம் திறன் சிறப்பாக அமைய தேவையானது எது? தெளிவாக கருத்துக்களை பகிர வேண்டும், கடனாளி கை போதிய அளவு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கி விட வேண்டும், மேற்கண்ட 1 மற்றும் 2. சோ கருத்து பரிமாற்றம் திறன் சிறப்பாக அமைய அப்படின்னா கடனாளியை போதிய அளவு நிர்பந்தத்துக்கு ஆக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாரையும் வந்து நீங்க சரி அப்புறம் பாத்துக்கலாம் சார், நீங்க எப்ப வேணா கட்டுங்க அப்படின்னா யாரும் கட்ட மாட்டாங்க. அதனால ஓரளவுக்கு வந்து அவங்கள கொஞ்சம் கட்டிட்டா நல்லது சார், 2 மாசத்துல கட்டினா இவ்வளவு குறையும், 3 மாசத்துல கட்டினா இப்படி குறையும் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு நிர்பந்தம் பண்ணணும். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சரியான ஸ்டேட்மெண்ட். 18 வயதுக்கு குறைவான மைனர்களை வாரிசாக நியமனம் செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியாது. வாரிசுதார நியமனம் பிணை அளிக்கும் வங்கி சேவைக்கு கிடையாது. ஸோ பெயில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு என்ஆர்ஐ இருக்காரு, அவரோட வீட்டு டாக்குமெண்ட் பத்திரத்தெல்லாம் பேங்க்ல பெயிலுக்கு கொடுத்துட்டு போறாரு, பத்திரமா வச்சிருக்க சொல்லி கஸ்டடியில வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு நாமினேஷன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. வாடிக்கையாளரின் கணக்கை வங்கி எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடிக்கையாளரின் கணக்கை வங்கி வாடிக்கையாளர்
வேண்டுகோளுக்கு இணங்க ஆர் நீதிமன்றம் உத்தரவுப்படி அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இப்ப நீதிமன்றத்துல போட்டாங்க. இவர் நிறைய இடத்துல பணத்தை வாங்கிட்டு 1,00,000 வாங்கிட்டு சீட்டு கட்டி ஏமாத்திட்டு போயிட்டாரு. இவரோட அக்கவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. இன்சால்வெண்ட் இவரை நம்ப முடியாது. பப்ளிக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும்னா மக்களுக்காக இதை க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும், சார் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன், நான் திருச்சியில இருந்து டெல்லிக்கு போயிட்டேன், இங்க இருந்து அங்க போயிட்டேன், எனக்கு க்ளோஸ் பண்ணிருங்க அக்கௌண்ட்டை அப்படின்னு அவரே சொன்னாலும் க்ளோஸ் பண்ணுவாங்க. வாடிக்கையாளர் மரணம் அடைந்தாலும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அக்கௌண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய லீகல் ஹையர் வந்து கேட்ட பிறகு அவங்களுக்கு கொடுப்பாங்க. வாடிக்கையாளரை சந்திக்க செல்லும் போது தனியாக செல்ல வேண்டும். 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போறது, போலீஸை வச்சு பயமுறுத்துறதுன்னு இங்க யாரையாவது கூட்டிட்டு போக கூடாது. கடன் மீட்பு முகவரின் நற்பண்புகள் யாவை? சோ ஆவணங்களை ஆராய்ந்து குறிப்புகள் எழுதும் பழக்கம். 2 பாயிண்ட்டுமே வந்து இருக்கணும். ஒரு ஸ்மைலோட இருக்கணும் எப்பயுமே. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து எழுதிக்கணும். சார் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றோம், நீங்க நாளைக்கு 10 மணிக்கு லிங்க் பாருங்க, ஒரு 16,250 நீங்க கட்டணும், 7ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, உங்க வண்டி டியூ இது அப்படின்னா நம்ம ஒரு தரம் பேசிட்டு அதை ஒரு குறிப்பு மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி, நான் இதான் சார் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அப்புறமா கூட இன்னொரு தரம் பார்த்துக்கோங்க, ரிமைண்டர் போட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம அந்த குறிப்புகளையும் எழுதி அவங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். ஒரு ஃப்ரிட்ஜ், அதாவது குளிர்சாதன பெட்டி வாங்கும் போது கடனில் பிணையம் எது அப்படின்னா அந்த பந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைபாத்திகேஷன் ஆஃப் த ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுதான். தங்க ரகைக்கு தான் ஈடுன்னு சொல்லுவோம். ஒரு மூவிங் அசெட் இல்லாம அசையாத சொத்தாக இருக்கும்போது வீடு, பில்டிங் அந்த மாதிரி இருக்கப்பதான் மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினதுக்காக எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கவும் மாட்டாங்க. உத்தரவாதம் உள்ள கடன்கள் எவ்வாறு, எத்தகைய கடன்களை அழைக்கிறோம்? ஸோ எந்த பொருள் வாங்கினாலுமே அதுக்கு வந்து ஒரு செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரக்குகளை வச்சுக்கிறாங்க, வண்டியை வச்சுக்கிறாங்கன்னா அதெல்லாம் செக்யூர்டு லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருள் ஆர் சொத்தின் மீது பிணையம் வைக்கிறப்ப அதை வந்து உத்தரவாதம் உள்ள கடன். 3ஆம் நபரின் உத்தரவாதம் தனிப்பட்ட இருக்கு அப்படின்னா யாரோ ஒருத்தர் கேரண்டி கையெழுத்து போட்டுக்காருன்னு அவரோட இதை எடுத்துக்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு பொருள் அந்த சொத்து மோத பிணையம் இருந்தாதான், சரக்குகளாகவும் இருக்கலாம், அது நிலமாகவும் இருக்கலாம், ஏதோ ஒண்ண வந்து அவங்க காமிச்சிருக்கப்ப அதை கேரண்டியா அது இருக்குங்கிறப்ப அதை செக்யூர்டு லோன் அப்படின்னு சொல்றாங்க. தவறானது எது? இதுல பாத்தீங்கன்னா தரமான சொத்து நேரடியாக நஷ்ட சொத்தாக மாறும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தரமான சொத்துக்களில் வசூல் வாய்ப்பு அதிகம், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. தரமான சொத்துக்களுக்கு ஒதுக்கீடு இல்லை, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஐந்தொகை இருப்பு நிலை கீழ் கடன் விவரங்கள் சொத்து பகுதியில் அமையும், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். தரமான சொத்து தரம் குறைந்த சொத்தாகி அதுக்கப்புறம் அடுத்த சந்தேக சொத்தாக மாறி அதுக்கப்புறம் தான் நஷ்ட சொத்தாக மாறும். ரீட்டா தன் தவணை கடந்த தனிநபர் கடனின் ஒரு பகுதியை செலுத்தினால் பக்கெட் 3லிருந்து பக்கெட் 2க்கு நகர்ந்துள்ளார். அதாவது அவங்க ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டாங்க. ஸோ செகண்ட் பக்கெட்ல இருந்து தேர்ட் பக்கெட்ல இருந்தவங்க செகண்ட் பக்கெட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பின் நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப அவங்க அடுத்து 5வது 4வதும் கட்டல, 5வதும் கட்டல, 6வதும் கட்டல, இப்படி போயிட்டே இருக்காங்கன்னா தே ஆர் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ பக்கெட் சிஸ்டம்ல பாக்குறப்போ நம்ம நார்மலைஸ் ஆயிட்டாங்களா, ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சா அந்த லோனு, அவங்க 3 லோன் பாக்கி இருக்கு ஆனா ஒவ்வொரு தவணையும் கட்டிட்டே இருக்காங்க, அதனால பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேபிளா, நார்மலா, ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்களா, மூவிங் ஃபார்வர்டா, மூவிங் பேக்வர்டா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். வாடிக்கையாளரின் எந்த விஷயத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது? அவங்க மொழி, ஜாதி, மதம் எந்த அடிப்படையிலையும் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நோ ஃப்ரில் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஒய்சிக்கு போதிய ஆவணம் இல்லாம இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் அவங்கள்ட்ட வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல,
அப்படிங்கிறப்ப சரி அது ஒரு 2 மாசத்துல குடுங்க. அது வரைக்கும் நாங்க 1 இயர்க்கு மட்டும் இத குடுக்குறோம். 6 மாசத்துக்குள்ள நீங்க அத காமிச்சுட்டீங்கன்னா, நாங்க இது குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, ஒரு மினிமமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் குடுப்பாங்க. அதுதான் நோ ஃப்ரில் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஒய்சி கரெக்ட்டா இல்லாதவங்களுக்கு அத குடுக்குறாங்க. வங்கியில் வைப்பு தொகை பாதுகாப்பு என்றால் என்ன? டிஐஜிசி அப்படின்னா டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேங்க்ல போடுற பணம் 1,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த பேங்க்ல போட்டா 2,00,000க்கு இன்சூரன்ஸ் இருக்கு. கேரண்டியா அந்த பேங்க்ல இருந்து நம்ம என்ன பணம் போட்டுக்கோமோ அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. பாதுகாப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் டிஐஜிசி. தவணை காலம் முழுவதும் ஒரே வட்டி விகிதம் அளிக்கப்படும் என்றால், சோ அத வந்து அசல் மட்ட வட்டி அப்படின்னு சொல்லுவோம். மாத்தவே மாட்டாங்க. நிலையான வட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மார்க்கெட் ஏறுது, இறங்குது அதுக்காக மாறிடுவோம் அப்படின்னா, அத வந்து நிலையற்ற வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வட்டி குடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப நிலையாக இருக்கக்கூடிய பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். பந்தக பிணையம் ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் யாவை? பந்தக பிணையம் அப்படின்னாவே வாகனத்துக்காக இருக்கக்கூடிய ஒன்று. வீட்டுக்கு வந்து அடமானம் அப்படிம்பாங்க. மார்ட்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வாகனங்கள் வீடுக்கு வரும். வாகனங்களுக்கு வந்து ஹைபாத்திகேஷனல் சார்ஜ் அப்படிங்கிறது. ஸோ இவங்க பந்தக பிணையம் அப்படின்னா ஹைபாத்திகேஷன் தட்ஸ் ஃபார் வீடு. கீழ்கண்டவற்றில் பிணையம் இல்லாமல் கிடைக்கும் வசதி எது? பிணையம் இல்லாமல் கிடைக்கும் வசதி அப்படிங்கிறது வீடு வீடு வாங்குறதுக்கு வீட்டையே வந்து காமிச்சாகணும். வண்டிக்கு ஆர்சி புக்க காமிப்பாங்க. நடப்பு கணக்குல பணம் ஓவர் டிராஃப்டா எடுக்கிறப்ப நம்ம அதுக்கு பிணையமா எதையும் காமிக்க வேண்டாம். அத வந்து நமக்கு குடுப்பாங்க. அட்வான்ஸா நம்ம ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம். இது பிணையம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அட்வான்ஸ். அதுதான் கடன் அப்படின்னு சொல்றோம். கடன் அட்டை வழங்கும் வங்கியில் கணக்கு இல்லாதவர்களுக்கு கடன் வழங்கப்பட்டதாக கருதப்படும். ஆஹ் இப்ப வந்து ஒரு கார்டு இஷ்யூயிங் பேங்க் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அவங்களுக்கு கடன் அட்டை வழங்கும் வங்கியில் கணக்கு இல்லாதவர்களுக்கும் கடன் அட்டை கொடுப்பாங்க. ஸோ அது ஆம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். கம்பல்சரியா அவங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு அக்கௌண்ட் இருந்தாதான் கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு உண்டியல் கணக்கில் 40 நாளுக்குள்ள நம்ம வந்து தவணையை கொடுக்கணும். 50 நாள் போயிருச்சு அப்படின்னா அது தரம் குறைந்த சொத்தாக மாறும். இதையும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நானு. பண்ணிக்கோங்க. திருமணத்திற்காக லிண்டா பெறக்கூடிய கடன் அப்படின்னு சொல்லக்கூடியது தனிநபர் கடன், கன்சியூமபிள் லோன், பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வங்கியில் வசூல் கொள்கை எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஏயோட மாடல் பாலிசி அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். ஆர்பிஐ கொள்கைகளுக்கு ஏற்ப இருக்கணும். அப்படி எந்த ஒரு கொள்கையும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இந்த நாட்டுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ, ஆர்பிஐ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வசூல் கொள்கைகள் இருக்க வேண்டும். கடன் மீட்பு முகவரின் குணநலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பேரம் பேசுறவரா இருக்கணும், சட்டப்படி செயல்படுறவரா இருக்கணும், கொஞ்சம் புரிய வச்சு வலியுறுத்தி சொல்லக்கூடிய இணங்க செய்வ திறன் படைத்தவராக இருக்க வேண்டும். ஈடு பற்றிய உண்மை நிலை என்ன? இப்போ ஒண்ணு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொருளை உடையவராக பேங்க் இருப்பாங்க. அந்த கடனை பெற்றவர் வந்து அதுல சொந்தம் பாராட்டக்கூடியவராக இருப்பார். கடன் கொடுத்தவர் அப்படிங்கிறவங்க அந்த பொருளை உடையவராக இருப்பாங்க. ஸோ பேங்க் தான் வந்து அந்த பிளட்ஜ் பண்ண தங்கத்தை வச்சிருப்பாங்க. இல்ல பிளட்ஜ் பண்ண ஷேர் சர்டிபிகேட், ஆர்பிஐ அந்த மாதிரி சர்டிபிகேட், பாண்டு இதெல்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. கடன் பெற்றவர் அதற்கு ஓனராக சொந்தம் பாராட்டக்கூடியவராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு சப்மிட் பண்ணிக்கலாம் நீங்க. தேங்க்யூ எவ்ரிவன். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணணும். 4 ஆப்ஷன்ஸையும் நல்லா படிச்சு நீங்க ஆன்சர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைமை ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸை பண்றதுக்கு முதல் நாள் முன்னாடியே அந்த சென்டர் எங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க. மொபைல் கொண்டு போகக்கூடாது.
அதே மாதிரி உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. இல்லாட்டி ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. அதுதான் அலோவ் பண்ணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆல் ஆஃப் யூ ரைட் வெல் ஃபார் த அப்கமிங் எக்ஸாமினேஷன். டூ வெல். எல்லாரும் நல்லா பண்ணுங்க. எல்லாரும் நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு டிஆர்ஏ கோடு வந்து கார்டு பர்மனன்ட் ஆகணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ எவ்ரிவன். டேக் கேர்.